ஹலோ பட்டோஸ். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நித்தம் மாப்பிள்ளையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ்க்கு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு டைவர்ஸ் வேணாம், என் புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றிக்க போராடிட்டு இருக்காங்க. மூணாவதாக ஒரு பொண்ணு, அவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜும் லவ் மேரேஜும் மேரேஜே வேணாம், லிவிங் டுகெதர், ஜாலியாக வாழ்வோம், உன் இஷ்டத்துக்கு நீ போய் என் இஷ்டத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. நாலாவதாக ஒரு பொண்ணு இருக்காங்க, கல்யாணம் ஆகலை ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணகி. எல்லாருமே சொல்லுவாங்க இது 4 பொண்ணுங்களை பற்றின கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது இல்லாமல் 5ஆவதாக ஒரு ஸ்டோரி இதுக்குள்ளே இருக்குது. அதை ஏன் நிறையா பேர் பேசலை, யாருமே பேசலை, உண்மை சொன்னால் அது ஏங்கிறது தெரியல. அதை பற்றியும் இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பேச போகிறோம். இது இல்லாமல் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸில் இருக்குது. ஸோ ஃபெமினிசம் பேசும் பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துற இணையமர ஆம்பளை பசங்க, தயவுசெய்து இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பெண்கள் இன்னமும் நிறையா இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து அமைதியாயிருவீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கலையை காட்டுறாங்க. அவங்களோட அம்மா, என்ன பயமாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளை பார்க்க தானே வராங்க, நீ தைரியமாக போய் குளிச்சு கிளம்பு அப்படின்னா அவங்கள அன்னைக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அவங்க சந்தோஷமாக குளிச்சு கிளம்பி உட்காந்துருந்தா மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு தனியாக பேசுகிறாரு. பேசும்போது வேறு எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கனாலும் சரி, இனிமேல் நீங்கள் எப்படி இருந்தீங்கனாலும் சரி, ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இண்டி உன்னைய பற்றி எதுவுமே கேட்கலையா, பாட்டு பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா, எதுவுமே கேட்கலையா, அன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டானா, என்னடி சரியான மாக்கானா இருக்கும் போல் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா வந்து மயில்சாமி தான் அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, ஏன் உனக்கு தெரியாது, அவங்க தாத்தேன் கீழ் ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமையா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச, இந்த சமுதாயம்லாம் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னோட வச்சுக்க, என் தங்கச்சி அவள் பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கா, அதே மாதிரி என் பொண்ணையும் பெரிய இடத்துல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை கேன்சல் பண்ணிடுறாங்க. அடுத்து காட்டுறது நம்ம நேத்ரா. கையில் ஃபைலோட பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் நின்றுட்டு இருந்தா அங்கே வர்றவர், என்ன இவங்க ஃபைலை வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு கொடுங்க அப்படின்னு வாங்கி, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, என்னோட புருஷன் டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, சட்டம் எப்பொழுதுமே பொண்ணுங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம், நம்ம ஜீவனாம்சம் வாங்கிடலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுவும் வேலைக்கு போகாமல் வேறு கல்யாணம் மட்டும் பண்ணாமல் இருங்க, ஜீவனாம்சம் வாங்கினதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க நான் என் புருஷனோட தான் வாழணும், எனக்கு என் புருஷன் வேணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் என்ன தான் பிரச்சனை, எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கன்னு கேட்டால், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதுதான் அவருக்கு பிரச்சனை, அதனால தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்ருக்காருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. அப்படியே நம்மளுக்கு 3ஆவது பொண்ணு நதியை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப் மூலிமா ஒருத்தரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க மாற்றி பேசிக்கிட்டோம்னா, அவர் கேட்குறாரு, உங்களுக்கு பிளாக் பிடிக்குமா, ஒயிட் பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமான்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படியே உங்களுக்கு லவ் மேரேஜ் பிடிக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்குமான்னு கேட்டால், சி எனக்கு 2 மேரேஜுமே செட்டே ஆகாது, டேய் ஒரு டீ குடிக்கிறதுக்காக எவனாவது டீ கடையை விலைக்கு வாங்குவானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கேரக்டர் எது தான் அப்படின்னோம்னா, அவருக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சி போய் ஒன்று கேட்குறாரு, சரி ஓகே மேரேஜு, ஒய்ஃபு, லவ்வரு, கமிட்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 2 பேரும் ஒன்றாவே காலம்புரை சேர்ந்து வாழ்வோமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருமே லிவிங் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு தனியாக வாடகைக்கு எடுத்து குடியேறாங்க. அடுத்து 4ஆவது ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்படியாவது டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ப்ரொடியூசர்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் கதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மைண்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு டென்ஷன் ஓடிட்டுருக்கு. அவர் ஃப்ரெண்டு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைடா மச்சான் கீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது எப்படியாவது அபார்ட் பண்ணணும்டா, அதுதான்டா அப்படின்னோம்னா, எனக்கு தெரியும்டா, எங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நீ அவ்வளோ மட்டும் ரூமில் தங்க வைக்கிறப்பே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு முதல்ல சேஃப்டியார் நீ எத்தனை தடவை படித்து சொன்னோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நீ ரிலாக்ஸாக வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. இங்கே நம்ம கீதாவை காமிச்சோம்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வயிற்றை பார்த்து பூவை போட்டு அழுது கத்திட்டு அவங்க வயிற்றில் அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. அடுத்து நம்ம நதியை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பாஸுக்கு மேனேஜருக்கு மரியாதையை கொடுக்காம வேணும்னே அவங்க டேபிள் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தா, அதை பார்த்துட்டு மேனேஜர் செம்ம டென்ஷன் ஆகிறாரு.
அவங்கள சஸ்பெண்ட் பண்ணோம்னா இவங்க ஃபோனை போட்டு கத்துறாங்க, எதுக்கு இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ வந்து மேனேஜர் ரூமுக்கு நேராக கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துருந்த டேபிள் மேலேனா, நான் கால் போட்டிருக்க இடத்துல மேனேஜர் இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவருக்கு அதுதான் பிரச்சனைனா அதை மென்ஷன் பண்ணி நீ சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுனா, எதுக்கு லோ பர்ஃபார்மன்ஸ் நீ பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறீங்க, ஃபோனை வைங்கடா அப்படின்னு டென்ஷன் ஆகி கட் பண்ணி விட்றாங்க. அடுத்து நம்மளுக்கு கோர்ட்டில் நேத்ராவை காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா லாயர் ஒன்று தான் சொல்கிறாரு, மேடம் இவங்க என்ன வேணால் அலிகேஷன்ஸ் கொடுக்கட்டும், அது எல்லாமே ஃபால்ஸ்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்து கொடுக்கணும், உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற ரீசனுக்காக தான் இவங்க இவ்வளோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க, அங்கே இருக்க ஒரு லேடி லாயர்கிட்ட சொல்லி இவங்களோட டெஸ்ட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த ரிப்போர்ட் மட்டும் வாங்கி கொடுங்க, அந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டா, அடுத்து இங்கே நம்மளுக்கு கலையை காமிக்கிறாங்க. கலைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு மாப்பிள்ளையாக வருது. இவங்க அம்மா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசனை சொல்லி எல்லா மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் என்ன சினிமாக்காரனாக இருக்கா, கண்டவனெல்லாம் கட்டி பிடிச்சி ஆடுவேன், அவன் என் பொண்ணுக்கு வேணாம், இவன் என்ன ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது, கண்டிப்பாக பொண்ணோட அம்மா செத்து போயிடுவா, இந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு எல்லா மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒவ்வொரு மாப்பிள்ளை வரும்போதும் வீட்டில் செடி நட்டா, நம்ம செடி நட்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பை உருவாகிற அளவுக்கு 10-15 செடிக்கிட்ட நட்டு வச்சுருக்காங்க. அவங்க அப்பா மயில்சாமி பார்த்தீங்கன்னா கூத்து கட்டுறவர், அவருக்கு இவங்க பொண்ணுன்னா உயிர். நைட்டை உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அவரும் அவங்க மாப்பிள்ளையும் உட்காந்துருக்கும்போது நம்ம கலை வந்து பேசுகிறாங்க, அப்பா அம்மாவுக்கு என்னதாப்பா பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, ஜாதி தான் பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கு உயர்ந்த இடத்துல பெரிய இடத்துல தான் பொண்ணை கொடுக்கணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ தான் பேசினாலும் இவன் இன்னும் மாறாதவமா, என்னம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கலையோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு நகை எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு வந்து கலையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதுக்காக போனோம்னா இவங்களுக்கு மனசுக்குள்ளே கல்யாணம் ஆசை இருக்கிறதுனால அங்கே இருக்க நகை எடுத்து மாட்டும்போது தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற ஏக்கமும் வலியையும் சரி, தன்னையே கல்யாணம் பண்ண நினச்சிட்டு அவங்க நகையை மாட்டினதையும் சரி, உண்மையிலே அவ்வளோ அழகாக அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடி போயிட்டுருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வாத்தியார் குருநாதர். ஆஹா, அவராக இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு செருப்பை கழட்டி போட்டுட்டு அவரோட பிணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாவுக்குத்து டான்ஸ் ஆடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாப்பிள்ளையும் ரிஜெக்ட் பண்ண நம்ம கலையோட அம்மா அவங்களா பார்த்து ஒரு மாப்பிள்ளையை வர சொல்லியிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்தோடனே எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொண்ணோட அப்பா மட்டும் வந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு போயிடலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மயில்சாமி உள்ளே வந்தால், நீங்கள் அந்த வாத்தியார் பொணத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வேணான்ட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம கலையோட அம்மா தாண்டவம் மாறுறாங்க. ஊரில் இல்லாத மாப்பிள்ளையை எனக்கு கொண்டு வந்து கட்டி வச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை சேர்த்து சீரழிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு சண்டை போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தண்ணி அடிக்கும்போது அப்படியே அவங்க அப்பா அழுகிறாரு. அப்பா அழுகாதப்பா, நீ எனக்கு நல்லது தானப்பா செய்வ, நீ எதுக்குப்பா அழுகிற அப்படின்னு சொல்லி நம்ம கலை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம இங்கே நேத்ராவை காட்டுறாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் வந்தால் நம்ம அட்வொகேட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்கள கூப்பிட்றாரு. ஏன் மேடம், தயவு செய்து என்கிட்ட இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு அப்படி எந்த ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொல்லி வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்டால், எனக்கு சத்தியமாக தெரியலை, அவர் ஏன் என்னை வேணான்னு சொல்கிறாருன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதா இவர் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் ஆயிடுறாரு. சரி விடுங்க மேடம், அப்போ டைவர்ஸாவது வாங்கிக்கலாம். இல்லை, எனக்கு அவரோட இருந்தால் தான் பாதுகாப்பு, இந்த தாலி தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கல்யாணமே முடித்தேன். இந்த கழுத்தில் கட்டியிருக்கேன் தாலி, டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா இதை கழட்டலாமா மாட்டிருக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையே அந்த கல்யாணத்தை நம்பி தான் இருக்குது, தயவு செய்து நீ எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொன்னால், கோர்ட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மென்டலி அப்செட்டாக இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தேவையில்லாமல் இவங்களே காயப்படுத்திட்டு நாங்கள் தான் அடித்தோங்கிறாங்க. டாக்டரே இவங்க மென்டலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்படவே எழுதி கொடுத்துருக்காரு பாருங்கள். இவங்களுக்கு ஃபேமிலியிலே சப்போர்ட் கிடையாது. அப்படிங்கும்போது இங்கே நம்ம சைடு அட்வொகேட்டு கேட்டோம்னா அவர் ஒன்று தான் சொல்கிறாரு, சார் சட்டம் என்றைக்குமே பொண்ணுங்களுக்கு சாதகமாக தான் சார் இருக்குது, ஆனால் சமுதாயம் சாதகமாக இருக்கான்னு சொல்லி தெரியலை சார், எங்களால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது சார், கவுன்சிலிங் போனாலும் சரி, கேஸ் அப்படியே பெண்டிங்கில் கிடந்தாலும் சரி, என்ன வேணாலும் நடக்கட்டும் சார், ஆனால் எங்களால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. சரி 3 கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க, எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் முடிவு பண்ண முடியாதுன்னு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம கலையை காமிக்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, நிச்சயம் பண்ணி அன்னைக்கு கை நடச்சிடலான்னு சொல்லிட்டு பந்தி ரெடி பண்ணி ஊரையே வர சொல்லி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபைனல் டச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கலையோட அம்மா அந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணி மாப்பிள்ளையை வெளியே விரட்டிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட அண்ணனோட குழந்தை கொஞ்சம் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி தானே ஏன் பொண்ணுக்கும் குழந்தை பிறப்போ, அதனால் அந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக திட்டி வீட்டில் சண்டை போட்டு விட்றாங்க.
நைட்டு அழுதுகிட்டே வந்து நம்ம கலையை அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா எனக்கு காலம்புறா கல்யாணமே பண்ணாமல் நீ இப்படியே வச்சிருமாப்பா அம்மா, ஏப்பா இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டால், நீ இப்படிலாம் நினைக்காதம்மா, நீ விடுமா, இதுக்கு மேலே நான் சொல்கிறத நீ கேளுமா, நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருமா, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ நீ ஆகுமா, அப்பா உனக்கு துணையாக இருக்கே, என்னைக்கு இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி முடிவு பண்ணியோ அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணு, ஏன் அது வரைக்கும் நீ இப்படியே உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டால், நான் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, அப்போ எழுது கதை, என்கிட்ட 10 கதை இருக்குது, உன் மாமட்ட 10 கதை இருக்குது, உன் கதையை எழுது, இந்த மாதிரி நீ கதையாக எழுதிட்டே போமா, என்னைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கோ அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து நம்ம கீதாவை காமிச்சோம்னா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படியாவது இவங்களுக்கு கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் டேப்லெட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் 4 மாதம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே டேப்லெட் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அபார்ட் ஆகாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா, 4 மாதம் ஆச்சுமா, இப்போ வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது பெரிய இஷ்யூ ஆகும், உன் ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் ஆகும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோம்னா தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. மரியாதையாக நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனோட வரணும், இல்லையா உன் பேரண்ட்ஸோட வரணும், நீ இப்படி வந்து உனக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா நாங்கள் பதில் சொல்ல முடியாது, மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு போயிடணும், கோவமாக திட்டி அனுப்பி விட்டோம்னா இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரையும் காணோன்னு அப்படியே ஒரு மாதிரி நொந்து போயிடுறாங்க. அடுத்து இங்கே கலையை காமிக்கிறாங்க. நம்ம கலை பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், அதனால் சந்தோஷமாக அவங்க அப்பாவை குளிச்சுட்டு வர சொல்லி இங்கே கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா, பாத்ரூமில் குளிக்க போன நம்ம மயில்சாமி பார்த்திங்கன்னா அப்படியே வலிக்க விழுந்து அங்கே இறந்து போயிடுறாரு. அப்படியே இவங்களோட லைஃப்பை இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. 3வதாக நம்மளுக்கு நதியை காட்டுறாங்க. அந்த நதி பார்த்திங்கன்னா கிளப்பில் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்தால் அவங்க எல்லாரும் முன்னாடி மோதிரத்தை எட்டி உதச்சி அவரை அரைஞ்சி அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து நம்ம நேத்ராவை காட்டுறாங்க. நம்ம நேத்ராவுக்கு அங்கே கோர்ட்டில் அவங்க இன்னும் என்னென்னலாம் பழி போட முடியுங்கிற மாதிரி மாமனார் மேலேயே இவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பழி போடுறாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா டக்குன்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஜட்ஜையா நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம், ஏன்னா இவங்க அடுத்து உங்களுக்கு எனக்குமே தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் வந்து இந்த வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து நம்ம கலையை காமிக்கிறாங்க. அவங்களோட அப்பாவோட டெத்துக்கு வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துருக்கும் போது நம்ம கலை அம்மாவோட அண்ணே ஒருத்தர் உறவுக்காரர் வந்து, இங்கே இதை பேசலாமான்னு சொல்லி தரலாமா, உள்ளூர்லேயே இருக்கேன், என் பையனுக்கே உன் பொண்ணை கட்டி கொடுத்துருமா, உள்ளூர்லேயே இருப்பா, உன்னையும் பத்திரமா பார்த்துக்குவா அப்படின்னோடனே அவங்களுக்கு சம்மதம், இந்த கல்யாணத்தில் எனக்கு ஓகே அப்படின்னா இவங்களோட சித்தி கரெக்டாக ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. ஏய் அவன் பொறுக்கி பையன்னு சொல்லி உனக்கு தெரியாது, உங்கள் அம்மா அறிவு இல்லையா, அவனுக்கு போய் உன்னை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னா இவங்க அம்மா கரெக்டாக கேட்குறாங்க, என்னடி சொன்னா உன் சித்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்க்குறாரா, நீ வந்து பிறந்ததுலேருந்து நான் அழுதுட்டு இருக்கேன்னா டக்குன்னு கலை கேட்குறாங்க, நான் பிறந்தப்போ எதுக்குமா அழுத, உண்மையை சொல்லு, ஏன் பொண்ணா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டா, அப்போ கருவிலையும் நீ களைச்சிருக்க வேண்டியதானம்மா, எதுக்குமா என்னை பொண்ணா பெத்த அப்படின்னா இவங்க அப்படியே மனசு உடஞ்சி போய் இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் நம்ம கலையோட பாட்டி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அரளிவதி அரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள ஜஸ்ட் மிஸ்ஸில் பிழைக்க வச்சுருப்பாங்க. எல்லோரும் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா நம்ம கலை நேராக போய், பாட்டி நீயே இல்லைன்னா நான் என்ன பாட்டி செய்வேன், அப்பா இல்லாமல் நீ தானே எனக்கு ஆதரவு, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன போயிட்டு போகுது, நீ எதுக்கு இதுக்காக செஞ்சேன்னா அவங்க அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் சொன்ன 5வது நபர் இந்த பாட்டி தான், என்னன்னா நான் வந்து உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக மருந்தை குடிக்கலம்மா, நான் இந்த வீட்டில் ஒரு மனுஷியாகவே இருக்கேங்கிற மாதிரியே இவங்க யாருமே நினைக்கல, ஆடு மாடு நாய்க்கு 3 வேளை சோறு வைக்கிற மாதிரி எனக்கு வைக்கிறாங்களே தவிர என்கிட்ட யாரும் பேசுகிறதுக்கு கூட தயாராக இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உண்மை என்னென்னா மனசில் வலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம வீட்லேயே எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க, எத்தனை பேர் வயசானவங்கள்ட்ட கேட்டு முடிவு எடுக்கிறோம், இல்லை அவங்களோட கலந்துக்கிட்டு அவங்களோட சந்தோஷமாக சிரித்து பேசி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை எல்லார் வீட்லேயுமே அவங்கள ஒரு இடைஞ்சலாகவும் ஒரு மூலையிலையும் ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம கலைக்கும் ஒரு மாப்பிள்ளை ரெடியாகி தடபுடலாக கல்யாண நாள் நெருங்கிடுச்சு. இங்கே வேலை சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே கலையோட ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த 2வது நேத்ரா, நம்ம நேத்ராவோட ஸ்டோரிக்கு வருவோம். அவங்க பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட்டு அவங்கள கூப்பிட்டு இங்கே ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாழ்க்கையை எப்படியே முடிச்சுக்காதம்மா, சின்ன வயசு, இன்னொரு கல்யாணம் காலகாலத்தில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவங்க மனசுலையும் ஒருவேளை அட்வொகேட் நம்மளை விரும்புகிறாரோன்னு நினச்சிட்டு இருந்தா அவரும் அதையே ஓப்பனாக சொல்கிறாரு.
இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அதை நம்ம அட்வொகேட்டோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் டைவர்ஸை முடிச்சு வச்சோமா, கேஸை தூக்கி போட்டோமா போனோமான்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையோடய சுற்றிக்கிட்டு இருக்க செய்கிற, என்ன லவ்வா இல்லை கல்யாணம் வரைக்கும் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இவங்க கரெக்டாக மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா நம்ம நேத்ராவோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு மேரேஜ் ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே இங்கே அட்வொகேட்டிட்ட கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு தானே லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ ஏன் லூஸ் மாதிரி பேசுகிற, நீ இதை எக்ஸாம் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அதை நல்லபடியாக எழுதி பாஸ் ஆகு, அடுத்து இதை பற்றி நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களும் கஷ்டப்பட்டு எழுதி எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுறாங்க. பாஸ் ஆகிட்டு சந்தோஷமாக ஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொல்லி நேராக நீ இப்போ எப்பொழுது வர காஃபி ஷாப்புக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கிறது நம்ம அட்வொகேட்டோட அம்மா. என்னம்மா உங்கள் பையன் வரல, இங்கே உட்காருங்கம்மா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், அம்மா என் பையனை தயவு செய்து விட்டுரு, நீயும் அவனை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பீங்க, அதில் எந்த வகையிலும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நாளைக்கு டைவர்ஸான ஒரு பொண்ணு தான் என் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் அவளுக்கும் இதே நிலமை தாம்மா வரும், வேணாம் புரிஞ்சுக்கோ, நீ தயவு செய்து அவனை விட்டுருன்னு சொன்னால், ஏம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுங்கம்மா, அவர் வந்துடட்டும், அவர் வந்தோன்னே இதை பற்றி பேசிக்கோன்னு அப்படியே அழுதுகிட்டே சமாளிக்கிறாங்க. அவங்க, இல்லைம்மா என் பையனை விட்டுரு, ஏன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத எனக்கு முக்கியம், இத்தனை வருஷமாக நான் அவங்களுக்காக தான் வாழ்கிறேன்னா, இல்லைம்மா நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கும் போது தான் பார்த்தா இது எல்லாத்தையும் ஃபோனில் லைனில் அவர் பையன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அதை பார்த்தோன்னே அப்படியே அழுதுகிட்டே உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, அவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான்ல, அவனே என்னை வேணான்ட்டான்ல, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை, அவன் நினச்சதும் தப்பு இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அத்தோடு இவங்க ஸ்டோரியை நிப்பாட்டுவோம். மூணாவதாக நம்ம நதியை காட்டுறாங்க. இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்மளால் கோவத்தில் இருந்தோம்னா இவங்க மறுபடியும் சமாதானம் பண்ணுறாங்க. டேய் புரிஞ்சுக்கூடா, உனக்கும் எனக்கு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுடா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் இப்போ சந்தோஷமாக தானே வாழ்கிறோம், வேணாண்டா கல்யாணமே, நம்ம பாட்டுக்கு இப்படியே போகும்டா அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு கொஞ்ச நாள் இப்படி அவங்க லைஃப் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு நம்ம நதியை பார்க்க வராரு. அவரோட இவங்க க்ளோஸாக பேசுகிறத பார்த்தா நம்மளால் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. போய் எங்களுக்காக ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் இவர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா அவங்கள காணோம். என்னன்னு பார்த்தா நம்ம நதியோட ரூம் கதவு லாக் ஆகிருக்கு. இப்போ டென்ஷன் ஆகி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஹால்லையே தூங்கிடுறாரு. மறுநாள் இவர் டோரை லாக் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஃபோன் அட்டன் பண்ணாமல் வேணும்னே இவங்களை ரோட்லேயே உட்கார வச்சா அவங்க டென்ஷன் ஆகி கேட்குறாங்க, ஏய் ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டால், நம்ம 2 பேருக்குள்ள தான் எமோஷன் அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லையே, அப்புறம் என்ன நீ அன்றைக்கி அவங்க கூட போய் ரூமில் போய் கதவை சாத்திட்டு விடிய நான் வாசலில் இருந்தேன் அப்படின்னு கேட்டால், என்னது அவங்க கூட ரூமில் கதவை சாத்திக்கிட்டேனா, டேய் நீ குக் பண்ண லேட் ஆகிடுச்சு, நான் உடனே போய் கிளம்பிட்டேன்டா, நான் தனியாக தான் ரூமில் லாக் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன், நீ ஒரு தடவை கதவை தட்டியிருந்தால் நான் எந்திரிச்சு வந்திருப்பேனடா, சேண்டா என்கிட்ட நீ இப்போ பேசுகிற நல்லா தானடா இருந்த அப்படின்னா, நான் உன்கிட்ட எல்லாமே சொன்னேன், ஆனால் நீ என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்கு ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக நீ டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இது என்ன உனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிருக்கு அதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா கோவமாக சண்டை போட்டு கத்திட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. 4வதாக நம்ம கீதாவோட ஸ்டோரியை காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியவே இல்லை அப்படின்னோடனே என்னடா பண்ணுறது குழந்தைய கலைக்கிறதுக்குன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா, இவங்க ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, கேரளாவில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், நீ வந்து அவரை போய் பாரு, எத்தனை மாதமாக இருந்தாலும் அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அபார்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு, நீ போன்னு சொல்லிவிட்டு அவரோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்து இவங்க 2 பேரும் நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனோம்னா கரெக்டாக நம்மளுக்கு டாக்டர் இவங்களுக்கு எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு விடிய காலையிலையும் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அபார்ட் பண்ணிடலாம், நீங்கள் நிம்மதியாக வாசலில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களை எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4வது ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் கிளாப் தட்டுற சவுண்டு கேட்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேஜில் காமிச்சோம்னா அதில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, மேடம் இந்த கதையை நான் நேற்று தான் ஃபுல்லாக படித்து முடித்தேன், இங்கே நம்மளுக்கு அந்த கதையோட மீட்டிங்னோடனே நான் இங்கே உடனே வந்துட்டேன், நீங்கள் எழுதியிருக்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையிலேயே அப்படியே அப்ளிகபிள் ஆகுது மேம்,
எப்படி மேம் இந்த கதை உண்மையிலே நடந்ததா இல்லை இது உங்கள் கற்பனை கதையா அப்படின்னு கேட்டோம்னா, இது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி தான் இது வந்து கற்பனை கதை அப்படின்னு சொல்லி என்னோடதாக இருந்தாலும் உங்களில் யாருக்காவது இது அப்ளிகபிள் ஆகுதுன்னா அது அப்போ உண்மை கதை தானே அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு லேடி கேட்குறாங்க, இதில் அந்த 3ஆவதை நீங்கள் எழுதுனீங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட என்ன பிரச்சனை, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே கேட்டான். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் வேணாங்கிறா, எங்களுக்கே படித்தா கோவம் வருது, அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு கோவம் வந்ததில் என்ன தப்பு? மேடம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை உண்டு, அது எல்லாருக்கும் தெரியாது, அதுதான் இங்கே பிரச்சனையே. நான் இந்த கதைக்கு கம்மாவை போட்டு முடித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எதுக்குமே அதோட முடியலை அப்படிங்கிறதுக்காக தான். கம்மான்னு சொல்லி போடும்போது அந்த பிரச்சனை அதோட முடியாது, அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கை நல்லபடியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கதையும் நான் கமாவாக முடித்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை இருக்கலாம். ஏன்னா கடைசி பக்கத்தை நான் எழுதினேன், ஆனால் அதை கிழிச்சு போட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை சந்தோஷமாக முடிச்சுக்கிட்டுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியே நடந்து வராங்க. நடந்து வரும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. நம்மளுக்கு கலையோட லைஃப்பை காட்டும்போது அப்படியே காமிச்சோம்னா இந்த கதையை எழுதின இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த கலையாக காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்னா, கல்யாணத்தை அன்னைக்கு எல்லாம் ரெடியாகி கோயிலில் கல்யாணம் வச்சுருப்பாங்க. எங்கள் கலையை காணோன்னு சொல்லி அவங்க அம்மா தேடி வந்தால் கரெக்டாக கோயிலுக்கு வெளியே மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் ஆமான தலையாட்டுறாங்க. அப்பயே நம்மளுக்கு புரியுது அவங்க சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க அம்மா அப்படியே கை காலெலாம் நடுங்கிக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புடவையை மட்டும் கிழிச்சு கொடுக்குறத நம்மளுக்கு காமிச்சிட்டு அப்படியே தாலி கட்டுறதை காமிக்கிறாங்க. அடுத்து 2ஆவதாக காட்டினா நம்மளுக்கு நேத்ரா. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தான் டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அதுவும் நம்ம கலை தான். அடுத்து நம்ம அட்வொகேட்டை லவ் பண்ணி அது நம்மளுக்கு செட் ஆகாமல் இப்படி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கல்யாணமே வேணான்னு சொல்லி வெறுத்து போய் இருக்கிறது தான் இவங்களுக்கு பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் வேலை கிடச்சதுக்கு நேராக இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு லிவிங் டுகெதர் லைஃபாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த லிவிங்கில் இருக்க பையனோட பிரச்சனையாகி இவங்க பேகை தூக்கிட்டு வெளியே வந்தால் இவங்க மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ரோட்டில் போய் ஆக்சிடெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்படியே இவங்க மயக்கம் போட்டு விழுந்தால் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை எங்கே இறக்கி விடணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி உட்காந்துருக்கும்போது இவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்த உடனே எதுவுமே கேட்காம நீங்கள் பழசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் எனக்கு வேணும், உடனே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அந்த பையனுக்கு ஞாபகம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அதுதான் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்பட்றாரு, இவங்களும் ஆசைப்பட்றாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கர்ப்பத்தை கலைக்கணும்னு சொல்லி போராடுனா கடைசியாக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க சீனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவர் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அபார்ஷன் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு நாய் வந்து அபார்ஷன் பண்ண ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து போடுறத பார்ப்பார். அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கி போய் நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி போய் அவர் சொன்ன அதே டயலாக்கை மறுபடியும் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்மளுக்கு இங்கே லைவில் கொண்டு வராங்க. இது எல்லாமே இவங்களோட சொந்த ஸ்டோரி தான். அதை தான் இவங்க பிரித்து 4 பேர் பேரில் எழுதியிருப்பாங்க. கரெக்டாக ஃபோன் அடிச்சு, டைரக்டர் சார் எங்கே இருக்கீங்க, மீட்டிங் முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது, அம்மா நானும் அப்பாவை வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ சீக்கிரம் பார்க்கிங்க்கு வா அப்படிங்கிறதோட நம்மளுக்கு இந்த படம் இனிதே முடிவடைகிறது. எவ்வளோ தான் பொண்ணுங்க இப்போ ஃப்ரீடமாக இருக்காங்க, அதில் ஜெயிக்கிறாங்க இதில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு தெரிகிறாங்களே தவிர எத்தனையோ இடத்துல எத்தனையோ வீட்டில் எத்தனையோ குடும்பத்திலேயே இன்னும் எத்தனையோ பேர் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம யாருக்கும் தெரிகிறதில்ல. ஏன்னா அது வந்து 199% நடக்கிறது. 1% ஜெயிக்கிறதையும் 1% அவங்க சுதந்திரமாக இருக்கிறதையும் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இது உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவை எத்தனை பேர் முழுசாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.